अस्सलाम अलैकुम वेलकम टू हसीनास मैजिक ऑफ स्पाइसेस इनकी உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப அருமையாக இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துட்டேன். வேக வச்ச உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் துருவி எடுத்துட்டாலும் சரி. இப்போ இதை நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்திக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு, கட் பண்ணி வச்சுருந்த மிளகாயை இதில் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சோண்டு மிளகுத்தூள், கட் பண்ணி வச்சுருந்த குடமிளகாய், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கேரட், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் இது கையில் உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மைதா மாவு கலக்கிக்கோங்க. இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவில் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவரில் இதை டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே ரோல் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஆயிலை நீங்கள் மீடியம் ஹீட்டில் சூடுபடுத்திக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம். மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஈவினிங் டைமில் மழை காலத்துலலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஏதோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.